இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், பஜ்ஜி மாவு 1 கப், சோடா மாவு சிறிதளவு, அரிசி மாவு 1 ஸ்பூன். நம்ம ஏன் அரிசி மாவு ஆட் பண்ணுறோன்னா, அரிசி மாவு ஆட் பண்ணுறனால பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு வரும், அதனால தான். இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த அளவு தண்ணி ஊற்றி உப்பும் ஒரு சிட்டிக்கு மஞ்சள்தூளும் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவரை இதில் போட்டுடலாம். நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, காலிஃப்ளவரில் நம்ம கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி புழு இருக்கும், அதனால் இதை ஒரு கொதி விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொதி வந்துடுச்சு. ரொம்ப கொதி வரணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் பஜ்ஜி மாவு, அரிசி மாவு, சோடா மாவு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் காலிஃப்ளவரை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொறு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு லெக் பீஸ் மாதிரியே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.